இவனாவது பரவாயில்ல. There's one more innovative seller. Okay. Sir, ஒரு ரூபாய் 2 ரூபாய். Sir, 1 rupee 2 rupee. Sir, ஒரு ரூபாய் 2 ரூபாய். Sir, 1 rupee 2 rupee. டேய், என்னதுல ஒரு ரூபாய் 2 ரூபாய்? இஷ்டம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா போயினே இருங்க. பிச்சைக்கார. ஓகே, இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் சைடில் அடுத்த ட்ராக்ல வரோம். ஓகே, ட்ரெயினில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லாரும் பண்ணியிருக்கலாம், பட் நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு அதை ரீகால் நீங்கள் பண்ணுவீங்க. நார்மல் நம்ம ஊரில் வந்து ஒரு நார்மல் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வெஸ்டிபியூலில் நடந்து அப்படியே ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா நார்மல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சவுண்டு நம்ம வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, வா, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஓகே, அடுத்தது கூப்பிடலாமா? பாடுறீங்களா? வாங்க. என்ன பாடல்? செக். நான் வந்து இப்போ செக் இல்லைங்க, நம்ம ஊரில் இங்கே எல்லாம் கேடி தாங்க, நம்ம ஊரில் செட் ஆகுது. என்னங்க நீங்கள்? ஓகே, நான் வந்து இப்போ கேபி சுந்தராம்பாள் அம்மா பாடின பழம் நீ அப்பாங்கிற பாடல். என்ன பார்த்து ஏன் சொல்கிறீங்க? உங்களை பார்த்து சொல்ல. ஓகே, ஆனால் அந்த பாடல் ரொம்ப எப்படி உங்கள் லைட்டில் வாங்க. ஓகே, நான் எங்கே நின்னாலும் தெரியுவேன். நீங்கள் ஊருக்கே வெளிச்சம் காட்டுற டூம் லைட்னு எனக்கு தெரியாமல் போச்சு. தட் வாஸ் ஸோ ஆசம், வெரி நைஸ், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ தர்ஷினி. ஓகே, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபி சுந்தராம்பாள் வந்து செம்ம கட்டை, ஐ மீன் செம்ம கட்டையில் பாடியிருப்பாங்க சார். உண்மையாகவே அவங்க அந்த காலத்தில் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் வாங்கின சிங்கர் அவங்க தான். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாடகி. 1 லட்சம் ரூபா. அவங்களுடைய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாடுறதுக்கு தயாராக இல்லை, பாடவும் முடியாது. ஸோ இப்போது நீங்கள் அந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு என்ன, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியினுடைய பாடலை எடுத்து நம்ம பாடுறோமே, இது நல்லா பாடணும், நம்ம நல்லா பாடுறோமா, இல்லை நம்மளால் மட்டும்தான் பாட முடியுது, அதுக்கான இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் உங்களுக்கு தோணும்னு கேட்குறேன். இல்லை, அப்படி இல்லை. நான் இந்த பாட்டுக்கு மொத்தம் 10 நாள் எடுத்தேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரெகுலராக எல்லா ஸ்டேஜஸ்லையும் பாடிட்டு இருக்கேன். பட் ஸ்டார்டிங்கில் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 days ஆச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான பாடலாக தான். அவங்க ஒரே டேக்கில் பாடினது வந்து இந்த காலத்து சிங்கர்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயம் அது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு ரெண்டர் த சாங். அப்படியா? எஸ். ஸோ எங்கே உங்களுடைய பெரிய கைத்தட்டல் பிரியதர்ஷினிக்காக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல், ஹை ஸ்கேல் சாங். எப்படி உங்களுக்காக கேபி சுந்தராம்பாள் அப்படியே நேராக கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. தர்ஷினி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கலக்குங்க. ஓவர்டா. ஞானப்பழத்தை பிடிந்து ரசமந்தினோடு நான் முந்தவும் கொடுத்து முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிடிந்து ரசமந்தினோடு நான் கொடுத்த நல்ல குருநாதம் உனக்கென்ன விதம் இக்கனியை நாமீவது எல்ரு நானித்தான்
முருகானி பிரணவ ஞான படத்தை பிழிந்து ரசமன்பினோடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதம் நீ உனக்கில் நவிதமிக்கனியை நாமிவதொன்று நாணித்தான பணித்தனைய தரவில்லை. பிரணவ ஞான படத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதம் நீ உனக்கில் நவிதமிக்கனையை நாமிவதொன்று நானித்தான் அப்பணித்தனைய தரவில்லையாதனால் முருகா உனக்கு சாறு ஒரு விடையில்லைய. முருகா உனக்கு சாறு ஒரு விடையில்லையே. சக்தி வடிவேலுடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. வடிவேலுடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ. சக்தி வடிவேலுடும் தத்துமையில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ. முருகா உனக்கு குறையுள்ளதோ. ஏனிப்படி கோவணத்துடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய். முருகானி ஏனிப்படி கோவணத்துடு தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய். எமது வினை இப்படி படவும் அல்லவோ வந்து நீ இங்கு இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தருவையர் பழனி மலையில் சௌததோ குடிகொண்ட சங்கரல் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே. பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா. பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபைதோனில் திருச்சபைதனில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய். ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய். ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய். கார்த்திகை பெண் பால் உண்டாய். திரு கார்த்திகை பெண் பால் உண்டாய். உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீ அப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனம் உண்டு. தாயுண்டு மனம் உண்டு. அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் ஔவையில் தமிழ
ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. இன்முகம் காட்டவானி. ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடல் ஓடிவானி. என்னுடல் ஓடிவானி. அருமை. அதாவது ஒரு இளமையான அழகான கேபி சுந்தராம்பால குவைத் தமிழ் சங்கத்துக்காக அந்த மேடையில் கொண்டு வந்தீங்க. இட் இஸ் சோ ஃபண்டாஸ்டிக். ஆசம் சிங்கிங். ஓகே, இங்கே வாங்க எப்படி வாங்க. ஸோ இப்போ கேபிஎஸ் அவங்களுடைய வாய்ஸ்லாம் வந்து வாய்ஸ் இது கூட ஒன் ஆஃப் ஒரு மிமிக்ரி தான் இல்லையா? ஸோ நீங்கள் வாய்ஸை கொண்டு வரணும், அதே மாதிரி அந்த தாளம் ஸ்ருதி பாவம் எல்லாம் நீங்கள் சேர்த்து போனால் அது ரொம்ப கஷ்டமாக 4-5 ட்ராக் நீங்கள் மைண்டில் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய ரெக்வெஸ்ட் ஒன்று என்னென்னா, இப்போ அது வேற லைன் கொடுத்தாலும் அதில் பாடுவீங்களா? வேற லைன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் பாடு, அது வேற லைன்ஸ். ஸோ குவைத் தமிழ் சங்கம் வாழி வாழி அந்த வாய்ஸில் பண்ண முடியுமா? குவைத் தமிழ் சங்கம் வாழி வாழி. பாருங்க எப்படி கஷ்டம். ஏன்னா குவைத் தமிழ் சங்கம் வாழிய வாழியவே. பலே, அற்புதம், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஒரு கலைஞர்களுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா ஸ்பான்டினிட்டி. முடியாது சார், இதெல்லாம் எப்படி சார் முடியும்? அது கிரியேட்டிவிட்டி. இந்த 3 விஷயங்கள் வந்து இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல கலைஞராக முடியும். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. என்ன பாடல் சொல்லவா? கார்த்திகேயன் வந்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் கோபி சாருக்கு பதிலாக இல்லை, அதுக்கு இல்லை. கோபி சார் ஆக்சுவலி வந்து த்ரோட் இரும்புறது அதனால மட்டும் காரணம் இல்லை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பாட்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தகுதி அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஏன்னா இது யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பாடல். காலேஜ் படிக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த வழி தெரியும். தம்பி இல்லை இல்லை சார், ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன்னா மனசு திறந்து பேசும்போது இல்லை நீங்கள் அந்த மாதிரி பேசிக்க கூடாது, ரொம்ப தப்பு ஆக்சுவலி. அது நான் ஒத்துவே மாட்டேன். எப்படி நீ பேசினா? ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். யா ஸ்டில் ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். அரியர்ஸ் இருக்கு இன்னும் எனக்கு. ஸோ வந்தவனே பாடணும்னு நினச்சேன். வயநாட் அழகுக்கும் அழகை ரசிக்கிறதுக்கும் வயசே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்தந்த ஹஸ்பண்டுக்கு அந்தந்த ஒய்ஃப் எப்பயுமே ஒரு அழகான ஒரு தேவதை தான். பக்கத்து வீட்டில் இன்னும் அழகாக தெரிவாங்க. ஓகே, நம்ம பாட்டு தயவு செஞ்சு நான் பாட்டுக்கு போகிறேன். நனனினா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, இல்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, உன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓம் சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை.
ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கு நூலி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதுமில்லா, புன்னகையோ போகமில்லா. நீ நின்ற இடமென்றால் விலகேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டி ஆகாதோ. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. இரு பொய்யோ மெய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. ஓ நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. தூக்கங்களை தூக்கிச் சென்றாய், ஏக்கங்களை தூவிச் சென்றாய். உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சுவேன். நில்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒரு போது முதிராதே. காதல் என்னை கேட்கவில்லை, கேட்டால் அது காதல் இல்லை. என் ஜீவன் ஜீவன் நீதானே, என்னை சேரும் நேரம் இதுதானே. நீ இல்லை இல்லை என்றாலே என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காதோ. சட்டென்று மாறுது வானிலை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. சட்டென்று மாறுது song goes for you all. I love you all. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட கம்போசிஷனில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஏன் நம்ம உறவை விட்டு பிரியும் போது, ஒரு ஜீவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கும் போது, அந்த உறவு நம்மக்கிட்ட வராதா அப்படின்னு ஏங்கும் போது டக்குன்னு ஒரு ரஹ்மான் சார் பாட்டு கேட்கணும் அப்படின்னா, அது காதலாக இருக்கலாம், இல்லாட்டி கடமையாக இருக்கலாம், இல்லாட்டி எதுவானா இருக்கலாம். Why not this song for Tamil Sangam of Kuwait? Sit back, rest and enjoy.
உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தால் எந்தன் கண்ணோடு கலந்து விடு. காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. என் சுவாச காற்றே வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராது போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை பெண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழிபாடும் பெண்ணே, அதற்காகத்தான் வாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன். உயிரே உயிரே இன்று என் வாசல் கடந்து விட்டேன். நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். கனவே கனவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். மழை போல் வந்து மண்ணோடு விழுந்து விட்டேன். மனம் போல் உந்தன் ஊரோடு உறைந்து விட்டேன். உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன். நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். ஓர் பார்வை பார்த்தேன் உயிர் தந்த பெண்மை வாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா? நான் கரும்பாறை பல தாண்டி நீராக வந்தேன் கண்ணாளன் முகம் பார்க்கவே. நான் கடுங்காவல் பல தாண்டி
உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு. மழை போல் வந்த மண்ணோடு விழுந்து விட்டேன். மனம் போல் உந்தன் நூலோடு உறைந்து விட்டேன். உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன். நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். வா, அற்புதம், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், அற்புதமான ஒரு சங்கதி. ஓகே, இதில் என்ன, இந்த ரெண்டு பேருமே நீங்கள் இந்த பாடலை பாடும்போது எனக்கு தெரிஞ்ச கூட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து நமக்கு பாட வரலையே அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இங்கே இருந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் போத் வேர் சிங்கிங். ஸோ ஆசம், வெரி குட், சூப்பர். இப்போ இதே ஒரு இது இருக்குல்ல, என்னுடைய ஏக்கத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாருடைய இந்தியர்களுடைய ஆசை இருக்குல்ல, அதை வச்சு இப்போ நீ பாடினதில் நான் இப்போ ஒரு லைன் எடுத்து. ஓகே, எனக்காக ஒரே ஒரு லைன் தான். ஓகே, ரூபாவே ரூபாவே குவைத் தினாரோடு கலந்து விடு. ப்ளீஸ். ரூபாவே ரூபாவே குவைத்தி தினாரோடு கலந்து விடு. வா வா வா. குவைத்தி தினாரே குவைத்தி தினாரே அரே வந்து ரூபாவோடு கலந்து விடு. बहुत अच्छा, अरे हुजूर सुपर. இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ரூபாவை கரெக்டா பாடினா தப்பு இல்ல, ஏய் கொஞ்சம் அழுத்தி பாடினா குவைத்தி தினார் போய் சேர்ந்துரும் ரூபாவோட. ஆமா, ரூபாவை கரெக்ட் பண்றதா நீ தப்பு, ரூபாவை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே, அமேசிங் சிங்கிங். ஆனா அந்த லாஸ்ட்ல அதுலயும் ஒரு சங்கதி போட பத்தியா எனக்கு வந்து ஒரு கேட்கணும். நீங்க வந்து ஆக்சுவலி பஜன் தான் ஆரம்பிச்சீங்க இல்லையா? இப்போ வெஸ்டர்ன் கூட அவ்வளோ அழகாக நீங்கள் உங்களோட வந்து அந்த சங்கதிகள் கொடுக்க முடியாது. ரெண்டு பேருடைய ஃபீல் தான். எப்படி நீங்கள் வெஸ்டர்ன் பழகினதா இல்லை கேட்ட ஃபீலா? இல்லை, பஜன்ஸே வந்து ஆக்சுவலி என்னன்னா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ட்ரை டு சேஞ்ச் த டியூன் அண்ட் சிங். சரி, இப்போ ஜஸ்ட் ஒரு அபங் மாதிரி எடுத்து பாடணும்னா ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்கிறேன். சுந்தரத்தே தியானே உபய வீட்டேவரி கரகட்டாவரி டேவூனியான் பாடுவோம். அதுவே ஒரு நார்த்ல போய் பாடும்போது ஹிந்தி ஸ்டைல்ல இப்படி பாடினா எடுத்துக்க மாட்டாங்க. சுந்தரத்தே தியானே உபே விட்டேவாரி கரகட்டாவரி டேவூனியா இப்படி பாடினா தான் ஒத்துப்பாங்க. ஓ, அதாவது சாதாரணமா நம்ம பாடக்கூடாது, நூலை நல்லா ஒண்ணும். அமேசிங். ஓகே, தேங்க்யூ, சூப்பர். இப்போ வந்து அடுத்தது ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு பிரதி வரலாம். அடுத்தது நம்முடைய சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் குவைத் தமிழ் சங்கம் துணைத் தலைவர் திரு புகழேந்திரன் அவர்களை இந்த மேடைக்கு நான் உங்களுடைய கரகோஷத்தோடு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி மற்றும் ஒரு சிறப்பு அம்சத்துடன் நடைபெற இருக்கிறது. அந்தமான் தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைவர், அந்தமான் தமிழ் நெஞ்சன் என்று அழைக்கப்படும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம் பல்சுவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லை தாண்டிய தமிழ் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். பரமக்குடியைச் சேர்ந்த இவர் பொறியியல் பட்டம் படித்து பின்னர் நிர்வாக மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவர். பள்ளியில் படிக்கும்போதே இவரது சாதி பேயோட்டி சமநிலை பெறுவோம் என்ற கவிதைக்கு முதல் பரிசு கிடைத்திருக்கிறது. கல்லூரி காலங்களில் தமிழ் மன்ற விழாக்களில் கலந்து கொண்டும் நாடகங்களில் நடித்தும் இருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற
இதனை தழுவி ஏன், எதற்கு, எப்படி என்ற நூலினைவர் வெளியிட்டுள்ளார். இது 2005ஆம் ஆண்டு இச்சட்டம் அமலான பிறகு வெளிவந்த முதல் தமிழ் நூல். கணியத்தின் சூட்சமங்களை படக்கதை போன்று விளக்கி பாமரனும் பயன்பெறும் வகையில் எளிய முறையில் எக்ஸல் என்ற மற்றொரு நூலினையும் வெளியிட்டுள்ளார். அந்தமானுக்கு மறுபடி பிறந்து வரச் சொல்லி பாரதியினை அழைக்கும் விதமாய் அந்தமான் அலைகள் என்ற இசைக்கரு குறுந்துகுடு வெளியிட்டுள்ளார். இதில் இவரே பாடல் எழுதி பாடியும் இருக்கிறார். தனது அந்தமான் தமிழ் நெஞ்சன் வெப்சைட்டில் வலைப்பூவில் கம்பரை பாமரனும் ரசித்து மகிழ்ந்திட 100க்கு மேற்பட்ட கட்டுரைகளை நகைச்சுவை கலந்து பதிவு செய்துள்ளார். அந்தமான் வானொலி மற்றும் பட்டிமன்றம் ஆகியவைகளிலும் இவர் கலந்து கொண்டுள்ளார். சென்னை லயோலோ கல்லூரியில் தமிழ் மொழி கல்வி பற்றிய ஆய்வுக் கட்டுரை தந்திருக்கிறார். காரைக்குடி கம்பன் கழகத்தின் பவள விழாவில் கம்பன் என்றொரு மேலாண்மை திறனாளன் என்ற ஆய்வுக் கட்டுரையினையும் சமீபத்தில் தந்துள்ளார். அந்தமான் தீவுகளில் தகவல் அறியும் உரிமையினை, சேவையினை பயிற்றுவிக்கும் வல்லநபராக இருந்து வருகிறார். திருவையாறு தமிழையா கல்விக் கழகம் இவரது தமிழ்ச் சேவையினை பாராட்டி ஔவை விருது தந்துள்ளது. அந்தமான் தீவின் சிறந்த பொறியாளராகவும் சீரிய பொறியாளராகவும் தேர்வு பெற்றுள்ளார். இவ்வளவு சிறப்பு கொண்ட அந்தமான் தமிழ் நெஞ்சன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்களிடம் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. குவைத் தமிழ் சங்கத்தின் தலைவராயிருக்கும் எனதருமை நண்பர் திருமிகு பழனிக்குமார் அவர்களை, செயலர் திரு ரவிக்குமார் அவர்களை, என்னை இதுகாரம் அறிமுகப்படுத்தி சென்றிருக்கும் புகழேந்தி அவர்களை மற்றும் குவைத் தமிழ் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களை மற்றும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அந்தமான் தமிழ் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் வெளிநாடுகளில் நடக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற பேச்சாளர்களை மட்டும்தான் அழைத்து பேச வைப்பார்கள். நம்ம பழனிக்கு ரொம்பவே தைரியம். எந்த விதமான ஸ்டார் வேல்யூம் இல்லாத வெறும் தமிழ் இலக்கியம் மட்டுமே தெரிந்த என்னை அழைத்திருக்கிறார். ஸ்டார் வேல்யூ இருக்கோ இல்லையோ, குவைத் தமிழ் சங்கத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன் என்கின்ற ஒரு தகவல் கசிந்ததும் எனக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைத்துவிட்டது. அதற்காக குவைத் தமிழ் சங்கத்திற்கும் இந்த தமிழுக்கும் என் சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லை தாண்டிய தமிழ் என்பதாகத்தான் தலைப்பு தந்திருக்கிறார்கள். தமிழுக்கு ஏது எல்லை? தமிழுக்கு ஏது எல்லை? தமிழுக்கு எல்லையே இல்லை. எனக்கு இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. சற்று முன்னர் உங்கள் முன் ஒரு பாடல் வந்தது. ஔவையார் பாடிய பாடலா, கே.வி. சுந்தரம்பாள் இறைவனை கட்டளையிடும் பாடல் அது. ஏறுமையில் ஏறு என்று கட்டளையிடலாம். சாதாரணமாக கட்டளையிட்டால் இறைவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். தமிழ் மூலம் கட்டளையிட்டால் இறைவனே இறங்கி வருவான். நம்ம சாதாரணமாக கவுண்டமணி செந்தில் காமெடியில் தீவெட்டி தலையா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இறைவனை தேவார பாடலில் தீவெட்டி தலையா என்று பாடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. தமிழால் மட்டும்தான் முடியும். இங்கே இவ்வளவு நேரம் தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் படவா, இறைவனை படவா என்று அழைக்க முடியுமா யாராவது? அதுவும் நடந்திருக்கிறது. இறைவனை என்னவென்று பாடுவது? பித்தா என்று, பித்தனே என்று சூடிய தமிழ், எல்லையெல்லாம் கடந்து நிற்கின்ற தமிழ் அதுதான். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ். மனிதனாக இல்லாத காலத்திலேயே மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது தமிழன். ஒரு கோடு போட்டு அந்த எல்லைக்குள்ளார
தமிழனை நிறுத்திவிட முடியாது. எல்லை தாண்டியவன் தான் தமிழன். ஒரு எல்லைக்குள் இருக்கவே முடியாது. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருகிறது. எல்லாருக்கும் தெரிந்தது, கம்பர் ராமாயணத்தை வடமொழியில் இருந்து தான் மொழிபெயர்த்தார். அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பில் ராமாயண காதையில் என்ன இருக்குமோ அதுதான் வரும். அங்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் லக்ஷ்மண் ரேகை என்று ஒரு ரேகையை லக்ஷ்மணன் இடுவார். சீதை அதை தாண்டாமல் இருக்க வேண்டும், ஆனால் தாண்டி விடுகிறார். கம்பர் அதை தமிழ் படுத்தும் போது அந்த எல்லைக்கோடில் அவருக்கு சிக்கல் வருகிறது. அவரை மட்டும் எப்படி எல்லையில் அடைக்க முடியும்? முடியாதல்லவா? ஒரு எல்லைக்கோடுவை ஏன் போடுவானேன், அதை சீதையை ஏன் தாண்ட வைப்பானேன் என்று அந்த கதையில் அந்த எல்லைக்கோட்டு பிரச்சனையே இல்லாமல் எழுதியிருக்கிறார் கம்பர். எல்லைக்கோடு தேவையில்லை என்று தான் நினைத்திருக்கிறார். நான் தூங்கிய போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் கம்பரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். கம்பர் தூங்கும் பொழுது தமிழை தமிழ் அன்னை என்று சொல்கிறோம். தமிழ் அன்னை என்று சொல்வது போல தமிழையே தமிழ் அன்னை என்று சொன்னால் அதில் வரும் வார்த்தைகள் அழகிய தமிழ் மகள். அந்த அழகிய தமிழ் மகள் ஒருவள் வருகிறார். எல்லா வார்த்தையை பற்றியும் பாடல்கள் வருகிறது. என்னை பற்றி எதுவும் எழுத முடியாதா? ஏன் எழுத முடியாது? எழுதுகிறேன். உன் பெயர் என்ன என்று கம்பர் கேட்கிறார். அழகிய தமிழ் மகள் சொன்ன பதில் ஐயோ. ஒரு படவான்றது எல்லாரும் திட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஐயோ என்பதும் ஒரு அமங்கல சொல். ஐயோ என்பதை எந்த பாடல் ஆசிரியரும் எந்த கவிஞனும் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு பாடலில் வகுப்பதற்கு. கம்பர் அதனை மாற்றி யோசிக்கிறார். சாதாரண புலவனுக்கும் ஒரு கவிஞனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். படைப்பாளி, அவனால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் படிக்க முடியும். ராவணன் வடிவத்தை சொல்லும்போது மையோ மரகதமோ மறிகடலோ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஐயோ என்று முறையில் இந்த படவா கோபி என்ற எப்படி சொல்கிறார்களோ அந்த காலத்தில் இருந்திருந்தார். கம்பருக்கும் படவா கோபி மாதிரி ஐயோ கம்பர் என்று சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். நல்ல வேளை சொல்லாமல் விட்டார்கள். பேச்சு பேச்சு தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வந்துடக்கூடாது, நானும் வந்துட மாட்டேன். ஐயா மிமிக்ரி பண்ணுவீங்களா? அதையும் பண்ணுவேன்றாரு. வடிவேல் மிமிக்ரி இது வரைக்கும் வரல. எல்லைக்கோண்டுக்கு ஒரு எல்லைக்கோடு வச்சு விட முடியாது. பேச்சு பேச்சாகத்தான் இருக்கணுன்றாங்களே. தமிழும் முதலில் பேச்சு பேச்சாகத்தான் இருந்தது, பின்புதான் எழுத்துக்கள் ஆரம்பமானது. கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இலக்கணத்தை வகுத்து தந்தவன் தமிழன். எப்படி இருக்க வேண்டும், ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாடல்கள் பாடப்பட வேண்டும் என்று 1000 வருடங்களுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சொல்லியிருந்தால் எத்தனை வருடங்களாக தமிழ் கலந்திருக்க வேண்டும்? ஒரு சீரிய முறையில் இல்லாமல் இருக்கிறது, அதை சீரிய முறையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறான். இவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வரலாறு கொஞ்சம் மறந்திருக்கிறார்கள். அந்தமான் தமிழ் சங்கத்திற்கும் குவைத் தமிழ் சங்கத்திற்கும் சிறிது வேறுபாடுகளை நான் பார்க்கிறேன். 2 நாட்களாக பார்த்த வரையில் குவைத் வாழ் தமிழர்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அந்தமானில் அது இல்லை. ஏனென்றால் இங்கு வருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு, நான் பார்த்தவரை 30-40 வருடங்களாகத்தான் இங்கு இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை இங்கு இருப்பதில்லை. அந்தமானை பொறுத்தவரை அப்படி இல்லை. முதல் தலைமுறை தமிழ் பேசி எழுத படிக்க தெரிந்த நபர்களாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை திக்கி திணறி தமிழ் பேசுகிறது. அதற்கு அடுத்த தலைமுறை என்னுடைய அப்பா அம்மா தமிழ்காரங்க அப்படின்று வேறு ஏதோ ஒரு பாஷையில் சொல்லும் நிலைமை தான் இருக்கிறது. இந்த நிலை குவைத்தில் இல்லை என்று தான் தெரிகிறது. சாதாரணமாக நேற்று கூட ஒரு ஹோட்டலில் பேசிகிட்டு இருந்தப்போ வாயிலிருந்து வந்துருச்சு, எப்படி எல்லாருமே தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு வெளிநாடு மாதிரியே தெரியலையே, எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு. திருமதி சகோதரி முத்துக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, ஏன் இப்படி கேட்குறீங்க, தமிழ்காரங்க தமிழ் தானே பேசுவாங்க, தமிழ்காரங்க தமிழ் தான் பேசுவாங்க அப்படின்றத குவைத்தில் வந்து தான் கேட்க முடியுது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது.
தமிழ்நாட்டில் தமிழையும் தாண்டி வேறு அந்நிய மொழிதான் ஆதிக்கம் செலுத்துகிறது. எல்லையை தாண்டிய தமிழுக்கு என்னவெல்லாம் இருக்கிறது, என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு பெரிய பெரிய பட்டியல்கள்லாம் போடலாம். அரசாட்சி செய்தவன் தமிழன், அணைகள் கட்டியவன் தமிழன், எல்லாமே தமிழில் தான் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய கோபுரங்கள், அதன் மேல் இடிதாங்கிகள். பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் கண்டுபிடிக்க பல வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தவன் தமிழன். கடலில் வந்தவன் தமிழன், கடலை அளந்தவன் தமிழன். அரேபியா வரைக்கும் கடற்பயணம் நடந்திருக்கிறது. இங்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கரிகாலன் சோழன்லாம் வந்திருக்கிறார்கள். நிக்கோபார் தீவுகளுக்கு பெயரை இட்டவனே சோழன்தான், தமிழன்தான். இவ்வளவு பெரிய எல்லையை கடந்து விரிந்து இருந்திருக்கிறான். குமரிக்கண்டம் என்று ஒன்று இருப்பதாகத்தான் படித்து வருகிறோம். குமரிக்கண்டத்தில் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா முதல் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா வரை நீண்டு நெடிய ஒரு தமிழ் தேசமாகத்தான் இருந்தது தமிழ் தேசம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி குறுகி வேறு ஒரு மொழியில் தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இந்த நிலை மாறாதா என்ற ஏக்கத்தில் தான் நான் இருந்தேன். குவைத் தமிழ் சங்கம் அதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறது. குவைத்திற்கும் அந்தமானுக்கும் ஒரு உறவு பாலம் அமைந்திருக்கிறது. இந்த உறவு பாலத்தை மீண்டும் மீண்டும் தொடர்வோம் என்று உங்களுக்கு மீண்டும் உறுதி கூறி, உங்களுக்கும் எனக்கும் உள்ள நேர இடைவெளி நேரத்தை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு இசைத்தமிழ் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு விளம்பர இடைவெளி போல் வந்திருக்கிறோம். இடையை பற்றியும் தமிழனுக்கு தெரியும், இடைவெளி பற்றியும் தெரியும், விண்வெளி பற்றியும் ஆராய்ந்தும் முடித்திருக்கிறான் தமிழன். ஆக உங்களுக்கும் இந்த பல்சுவை விருந்துக்கும் நடுவே நான் மீண்டும் ஒரு இடைவெளியாக இருக்காமல் இந்த எல்லைக்கோட்டை இத்துடன் முடித்து மிகப்பெரிய குவைத் தமிழ் சங்கத்திற்கு நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையாக சொன்னீங்க. ஓகே, அதாவது ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நமக்காக பல மணமகள் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. நல்ல சில விருந்துகள் உண்டு, அப்புறம் நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். அப்படின்றது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா சங்கமும் செய்யறதில்ல. ஸோ எனக்கே இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பழனிக்குமார் சார் வந்து இந்த செய்தியை என்கிட்ட சொல்லும்போது. ஸோ அதுக்கு வந்து முழு காரணம் வந்து சங்க உறுப்பினர்கள் நீங்கள் அனைவரும் தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து மனசு வேணும். பணம் இருக்கோ இல்லையோ, மனசு வேணும். முக்கியமாக என்ன செய்தி அப்படின்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திரு பச்சைமுத்து ஜெய்சங்கர் என்பவருக்கு குவைத் ஜக்ராவில் கன்னிவெடியில் சிக்கி கண் மற்றும் கால்களை அவர் இழந்துள்ளார். அவருக்கு இப்போது நம்முடைய உறுப்பினர் திரு அம்பலவாணன் வந்து சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு, அதாவது 2012-2013 குவைத் தமிழ் சங்க உறுப்பினர்கள் வழங்கிய நிதி டொனேஷன் 840 KD, ஏறத்தாழ 1,60,000 ரூபாய் அவரின் குடும்பத்தில் ஒப்படைக்க திரு பால இளமாறன் அவர்களிடம் சங்கம் வழங்கியுள்ளது. அதனால அந்த நிதி வழங்கிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் நாங்களும் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா எல்லாம் என்னதான் பண்ணாலும், ஏன்னா உங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனால் பணம் இருக்குது. ஸோ நீங்கள் நேரத்தை கொடுக்க முடியாது, கண்டிப்பாக பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இது செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. ஏன் இதை நான் வந்து இவ்வளோ ஒரு நெகிழ்ந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைங்களை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் டொனேஷன் கேட்டது கிடையாது. என்னுடைய சொந்த பைசாவில் தான் நான் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்குறது ஒன்று தான், ப்ளீஸ் பிளஸ் மீ. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய காஸ்ட்டில் தான் அந்த குழந்தைங்களை வந்து பெரிய அளவு கொண்டு வரணும். ஓகே, அடுத்தபடியாக கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துகிட்டே இருந்தோமா,
ஃப்ளைட் வந்து லேண்டிங்கில் போயிடுச்சு. லேண்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃப்ளைட் அப்படி இறங்கிடுச்சு. இப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஏரோஸ்டேஸ் உட்காந்து திடீர்னு பார்க்காத அந்த பக்கத்து சீட்டில் வந்து ஒரு பேசஞ்சரை காணோம். நம்மளால தெரியாது சிலோன் ஏர்லைன்ஸ் வர இல்லையா பரித்தின வேலை வந்து நம்பியார் வர நாள் இது அதான் இங்கேருந்து ஒரு ஆள் காணோம் அப்படின்னு வந்து ஏரோஸ்டேஸ் ஒருத்தர் வளர்த்து எங்கே படுத்த ஒருத்தர் டோய்லெட்டை தான் வருது ஓடு கப்ப கப்புன்னு ஃப்ளைட் கிருன்னு போயிட்டு இருக்கு. நேராக போய் இந்த அம்மா அப்படியே ஒரு சைட்லெட் பிடிச்சிக்கிட்டு கவு தட்டுறாங்க டாய்லெட்டு. பேசஞ்சர் பேசஞ்சர் சொல்லுங்க மேடம் நம்மால உள்ள பேசஞ்சர் சொல்லுங்க மேடம்னா ஃப்ளைட் இஸ் லேண்டிங் ப்ராப்ளம். அவன் உள்ள இருந்து எனக்கும் லேண்டிங் ப்ராப்ளம் வெயிட் பண்ணுங்க மறக்கவே மாட்டேன். ஃப்ளைட் இறங்கினா கூட இப்படி ஃபுல்லாக ஈரமாக சாஞ்சின்னு இப்படி வரான் இல்லை. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அடுத்த பாடல் என்ன? இது வந்து மறுபடியும் இசைஞானி அவர்களுடைய அருமையான கம்போசிஷன் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலேருந்து ஆனந்தராகம். வா பியூட்டிஃபுல். சாந்தி கிருஷ்ணா அண்ட் சுரேஷ் அவர்கள் நடித்த அற்புதமான ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல். பரப்பியாச்சு.
ஓகே, என்ன பாடல் மிஸ்டர்? கண்டிப்பாக சொல்லணும் இந்த பாட்டை பற்றி. சொல்லுங்க. லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு லிரிசிஸ்டோட வாழ்க்கையை வந்து வேணாயா, இந்த பொழப்பே வேணாம், நம்ம இதில் உருப்படுறது ரொம்ப கஷ்டம், வேண்டாம், திரும்பி ஊருக்கு போகிறதா இருக்கேன்னு நினச்ச அவர் மட்டும் மாற்றலை. என்னடா நம்ம ஒரு ஸ்டேஜ் சிங்கராகி, ஒரு ட்ராக் சிங்கராகி, ஒரு ஹார்மனிஸ் பாடி, மியூசிக் டைரக்டர் இவ்வளோ நல்ல பாட்டெலாம் ட்ராக் பாடுறமே, பட் நம்மளோட பாட்டை அவங்க வைக்க மாட்டேன்றாங்களேன்னு சினிமாவில் நானே ஒரு நாள் உட்காந்து அழுதது உண்டு. அப்படி அழும்போது ஒரு தருணத்துலையும் என்னை முதுகு தட்டி ஒரு தந்தையை போல், ஒரு தாயை போல் எழுப்பும் ஒரு பாடல் மறைந்த PB ஸ்ரீனிவாஸ் சார் அவர்கள் அற்புதமான ஒரு தத்துவ பாடல். அது அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எனி அக்கேஷன், அதாவது ஒரு டவுனாக இருக்க ஒரு பெரிய புக்கையோ ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே தூங்கும்போது இந்த பாட்டை கேட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தெளிவாகி அடுத்த வேலையை சுறுசுறுப்பாக எப்பேற்பட்ட வேலையும் செய்யலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் PBS பாடின என்ன பாட்டு? கண்ணதாசனோட அழகான வரிகளோட அந்த டியூன் மட்டும் பாடுவாங்க. டியூன் என்ன? வா 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 வா. Yeah, the track is yours. So it's a fantastic song for you here. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த